இன்றைய ஜனாதிபதி அவர்கள் இலங்கை மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் எந்த வாக்குறுதியுமே இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியாமல் தட்டு தடுமாறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக பெருந்தோட்ட மக்களுடைய 1700 ரூபாய் சம்பளமாக மே 1ஆம் தேதி ஆரம்பித்து இன்று வரைக்கும் அதை கொடுக்க முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இன்று உற்பத்தி பொருட்கள் விலை அதிகரிக்கும் என்று மக்கள் போராடுகின்ற நேரத்திலே குறைத்து விட்டதாக சொல்லுகின்றார்கள். எந்த கடையிலும் இதுவரைக்கும் பொருட்கள் விலை குறையவில்லை. அந்த வகையிலே கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார். ஆனால் அவர் இந்த காலத்திலே எதையும் செய்யாமல் மொட்டு கட்சியை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றும் அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்படி நாங்கள் ராஜபக்ச அவர்களை காப்பாற்றுவது, அந்த குடும்பத்தை காப்பாற்றுவது, அந்த குடும்பத்தினுடைய ஊழல்களை மறைப்பது எப்படி, இதெல்லாம் போன்ற பல்வேறு விஷயங்களை தான் அவர் இன்று செய்து கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் காலத்திலே மொட்டு தனியாக வந்தால் என்ன, மொட்டு ரணில் விக்ரமசிங்கை சேர்த்து கொண்டு வந்தால் என்ன, அவர் மொட்டு கட்சியிலே உள்ள அங்கத்தவர் என்பது எல்லோருக்கும் புலப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதாவது வங்குரோத்து நிலை என்பது என்ன, அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறோம். வங்குரோத்து நிலை என்பது இந்த நாட்டினுடைய வெளிநாட்டு கடன்களை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதுதான் அது வங்குரோத் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த வங்குரோத்து நிலை ஏற்பட்ட பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது, டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது, கேஸுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது, பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இவையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் நான் வந்தேன் என்று ஜனாதிபதி அவர்கள் இன்று தம்பட்டம் அடிக்கின்றார். ஆனால் அவர் அந்த நிலைமையை மாற்றி கொண்டு வருவதற்கு எடுத்த முயற்சிகள் ஏதோ ஒரு வகையிலே நடந்திருக்கின்றது என்றாலும் கூட அன்று கேஸ் வாங்கின விலையில் இன்னைக்கு கேஸ் வாங்க முடியுமா, அன்று பெட்ரோல் வாங்கின விலையில் இன்னைக்கு பெட்ரோல் வாங்க முடியுமா, அன்றைக்கு சமூகத்திலே ஏற்பட்ட மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைத்தது, அந்த மருந்து பொருட்கள் இன்று தட்டுப்பாடு இன்றி கிடைக்கின்றதா, மருந்துகளுடைய விலைகள் என்ன, இன்னைக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க, இந்த நாட்டில் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எத்தனை கொலைகள் செய்யப்படுகின்றன, சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படுகின்றதா, கிடையாது. இன்று அமெரிக்காவை போல T-56 கொண்டாந்து சுட்டுப்புட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இதுவரைக்கும் கைது செய்திருக்கிறாங்களா? கடத்தல்கள் எவ்வளவு இருந்திருக்கின்றன. இன்று 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 மெகுமா என்ற ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்து அதிகளை அல்லது அந்த கடத்தல்காரர்களை, போதைப் பொருட்கள் கடத்தல்காரர்களை கைது செய்வதாக சொல்லியிருந்தார்கள். கைது செய்தது என்பதோ உண்மை. சாதாரண மக்களை கைது செய்தார்கள், பெரிய மனிதர்களை விட்டார்கள். அதுதான் உண்மையை நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக 13 திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். அதாவது நாங்கள் எப்பொழுதுமே சில பேர் சொல்வார்கள் இந்த வடக்கு கிழக்காக தான் 13 சட்ட திருத்த அமல் செய்யப்படுகின்றது என்பது. அதுக்கு அப்பால் பட்டு நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு இந்த 13வது திருத்த சட்டம் கட்டாயம் தேவைப்படுகின்றது. நான் என்னை பொறுத்தளவில் நான் சொல்லுவேன், நான் மாகாண கல்வி அமைச்சராக 3 முறை இருந்த பொழுது அதிலே செய்த அபிவிருத்திகள் மத்திய அரசில் கூட செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே மாகாண சபைக்குள்ள அதிகாரங்களை கொடுத்து மாகாண சபைகளை இயங்க வைத்து அதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய வேலை பளுவை குறைத்து மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த 13வது திருத்த சட்டத்தினுடைய அடிப்படை கொள்கையாகும். ஆகவே அந்த அடிப்படை கொள்கையும் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த 13வது திருத்த சட்டம் மிக முக்கியம். அது வடகிழக்காக இருந்தால் என்ன, ஏனைய பகுதிகளுக்கும் மிக அத்தியாவசியம். விசேஷமாக எங்கள் பகுதிக்கும் இது அத்தியாவசியமாக இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்தணும். சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய நாங்கள் எதிர்வருகின்ற 8ஆம் தேதி ஏற்படுத்தப்படுகின்ற ஒப்பந்தத்திற்கு முன்பாக நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து வைத்து சொல்லியிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே பெருந்தோட்ட மக்களுடைய 7 பட்ச் காலி அல்லது 10 பட்ச் காணி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே சிறுதோட்ட உரிமையாளர்களாக அவர்களுக்கு காணி கொடுக்கப்பட்டு அந்த காணியிலே வீடு கட்டுவதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக லைன் காம்பராகளாக இல்லாமல் அந்தந்த 2 ஏக்கர் 3 ஏக்கர் அவர்களுக்கு குத்தகைக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த குத்தகை இடத்திலே அவர்களுக்கு வீடமைத்து அந்த காணியை பராமரிக்கின்ற கிராமத்து வாசிகள் மாதிரி அவர்களை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதே போல பெரும்பாலும் மலையகத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி மிக கஷ்டப்படுகின்றார்கள். இவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ரணசிங்க பிரேமதாஸ் அவருடைய தகப்பனார் இருந்த காலத்திலே இந்த வேலை வாய்ப்பு நல்ல முறையிலே செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தார். இன்று படிப்படியாக அது குறைந்து விட்டது. மீண்டும் அதை மலையக பகுதிகளுக்கு விஸ்தரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக. இன்று உலகத்திலே பல்வேறு
தொழில் நிறுவனங்கள் இலங்கையிலே முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் இந்த முதலீடு செய்வதற்கு வருகின்றவர்களை அனுசரிக்கின்ற முறை பிழையாக இருக்கின்றது. எதை எடுத்தாலும் லஞ்சம், எதை எடுத்தாலும் இழுத்தடிப்பு, இதையெல்லாம் செய்ய போனால் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து முதலீடு செய்ய மாட்டாங்க. ஆகவே அவர்களுக்கு சலுகையின் அடிப்படையிலே அவருடைய விஷயங்களை ஒரு கிழமையிலே அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதுன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய அபிவிருத்தியை அடைய முடியும், எங்களுடைய பொருளாதார விருத்தி அடைய முடியும் என்பது எல்லோரும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு எதிர்காலத்திலே செயல்பட வேண்டும் என்பதையும், ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசுகின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மலையக மக்களுடைய பிரச்சனையும் தீர்த்து வைப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்குவதாக எங்களிடம் சொல்லியிருக்கின்றார். அதையெல்லாம் நாங்கள் வலியுறுத்துவோம்.